அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவராஜ். இன்று 14/5/2026 குருவருள் நிறைந்த வியாழக்கிழமை. இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான ஜோதிட ரகசியத்தை பார்க்க போகின்றோம். குறிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கை உள்ளது. இதை இந்த வீடியோவின் இறுதியில் பார்ப்போம் நண்பர்களே. கடைசி வரை வீடியோவை பாருங்கள். இன்றைய கிரக நிலைகள்: சந்திரன் இன்று இரவு 8 மணி வரை ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கின்றார். நட்சத்திரநாதன் புதன் பகவான் மேசராசியில் சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து இன்றைய உபநட்சத்திரமாக சந்திரன் செயல்படுகின்றார். புதன், சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இந்த 3 கிரகங்களின் பிணைப்பு 12 ராசிகளுக்கும் தரும் பலன்களை இன்று பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே புதன் அமர்ந்து சந்திரன் அவரது சாரத்தில் சஞ்சரிப்பது உங்கள் புத்திசாலத்தினத்தை மேலோங்க செய்யும். சூரியனின் நட்சத்திர தொடர்பு இருப்பதால் அரசாங்க ரீதியான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு தனி மதிப்பு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவும். ரிஷபராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் லாபங்கள் பன்மடங்கு பெருகும். புதன் மற்றும் சூரியனின் தொடர்பு இருப்பதால் புதிய முதலீடுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் இன்று நிறைவேறத் தொடங்கும். பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை காண்பீர்கள். புதன் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும். சூரியனின் நட்சத்திர தொடர்பு கௌரவமான பதவிகளை தேடித்தரும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்களே. கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பாக்கிய பலன்கள் கூடும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருப்பதால் தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். புதனின் சாரபலத்தால் தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆன்மீக பயனுக்கான வாய்ப்புகளை தேடி கைகூடி வரும். சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதன் மற்றும் சூரியனின் தொடர்பு ஓரளவிற்கு பாதுகாப்பை தந்தாலும் பண விஷயத்தில் யாரையும் நம்பி ஜாமீன் கேட்டு போட வேண்டாம். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் ராசிநாதன் புதன் மேசத்தில் அமர்ந்து சந்திரனிடம் தொடர்பு கொள்வதால் கூட்டாளிகள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கைகூடும். புது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இன்று செல்வாக்கு கூடும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் நீண்ட நாட்களாக இருந்த கடன் மற்றும் ஆரோக்கிய குறைகள் நீங்கும். புதனின் சாரபலத்தால் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். சூரியனின் நட்சத்திர தொடர்பு எதிரிகளை வீழ்த்தும். அந்த வலிமையை தரும் நண்பர்களே. உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் இன்று உங்களை தேடி வரும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உத்திரவழியில் சுப செய்திகள் வரும். பூர்வ புண்ணிய பலத்தால் தடைபட்ட காரியங்கள் தானாக முடியும். புதன் மற்றும் சூரியனின் தொடர்பு கல்வியில் சிறந்து விளங்கச் செய்யும். பங்குச்சந்தை மற்றும் கலைத்துறை இருப்பவர்களுக்கு இன்று லாபகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் சுகபோகங்கள் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான யோகங்கள் கூடும். புதனின் சாரபலம் தாயார் வழியில் சொத்து லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சூரியனின் நட்சத்திர தொடர்பு உங்கள் அதிகாரத்தை உயர்த்தும். குடும்பத்தில் அமைதியை மகிழ்ச்சியும் நிலவும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். இளைய சகோதரர்களின் ஆதரவு பலம் சேர்க்கும். புதனின் சாரபலத்தால் குறுகிய கால பயணங்கள் லாபத்தை தரும். உங்கள் பேச்சாற்றல் கடினமான காரியங்களும் எளிதில் முடிப்பீர்கள். புதிய முயற்சிகளுக்கு இன்று வித்திடலாம். கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதன் மற்றும் சூரியனின் தொடர்பு இருப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும். கொடுத்த கடன் வசூலாகும். சேமிப்புகள் உயரும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும் நாள் இது. மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிப்பதால் முகம் பெழுவு பெறும். புதன் மற்றும் சூரியன் நட்சத்திர தொடர்புகள் உங்களுக்கு ஒரு புதிய உத்தியோகத்தை தரும். உங்களுக்கான இந்த பிரத்யேக ரகசிய தகவலை இன்னும் சில நிமிடங்கள் விரிவாக சொல்கிறேன். இன்றைய சிறப்பு தகவல் மேசராசி நேயர்களுக்கான அந்த ரகசியம். மேசராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு விசேஷமான நாள் என்பதை பார்ப்போம். இன்று இரவு 8 மணி வரை சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். கேபி ஜோதிட முறைப்படி இந்த நட்சத்திரத்தின் அதிபதியான புதன்
புதன் பகவான் இன்று உங்கள் ராசியிலே அமர்ந்து சூரியனின் நட்சத்திர சாரத்தை பெற்றுள்ளார். இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்று உபநட்சத்திராதிபதியான சந்திரன் வருகிறார். உங்கள் ராசியில் புதன், அவர் என்ற நட்சத்திரம் சூரியன், உபநட்சத்திரம் சந்திரன் என இந்த மூவரின் கூட்டணி இன்று உங்கள் ராசிக்கு ஒரு அபூர்வ யோகத்தை உருவாக்குகிறது. குறிப்பாக அரசு வழி உதவிகள் அல்லது பெரிய அதிகாரிகள் நட்பு இன்று உங்களுக்கு தேடி வரும். சூரியன் தரும் அதிகாரமும், புதன் தரும் புத்திசாலித்தனமும், சந்திரன் தரும் மனத்தெளிவும் இணைந்து இன்று உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். இரவு 8 மணிக்கு மேல் சந்திரன் அஸ்வினிக்கு மாறும்போது உங்கள் வேகமும் விவேகமும் இன்னும் அதிகரிக்கும். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன் நண்பர்களே. உங்கள் நம்பிக்கையே உங்கள் பலம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்கள் அனைவரும் வரவேற்கிறது. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் செய்யப்போவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.